சர்க்கார் ஷேகுடைய காதல் அது ரசூலுடைய காதல், ரசூலுடைய காதல் ஹக்குடைய காதல். அதனால அல்லா ரசூலுடைய இஷ்கில் காதல் பாட்டு படிக்கிறாங்களே, அது அல்லா ரசூலுடைய காதலை தூண்டுறதுக்காக வேண்டி படிக்கிறது. ஜபூர் முழுசுமே பாடல் தானா, அல்லாஹ் புகழ்ந்து படிக்கிற பாடல் தான். அதனால இந்த பாடல்களும் நம்ம ரூஹுக்கு அது உணவு படிக்க. நீங்காத நினைவே நிலையான உறவே சொல்லி திரும்ப சொன்ன என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே. இந்த நறும்பான காதல் மலராக மலர்ந்து மெஞ்ஞான மனம் வீசுதே. உள்ளம் கண்ட வந்தானதே நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே. ஷேகுடைய காதல் நீங்காத நினைவுண்டாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி 2002 ஃபைசனாயத்துக்கு முன்னாடி மிஸ்கின் நின்று கிதாபுல் ஹசாயின் படிக்கிறேன், அதை போட்டு காமிச்சேன். அது 2002 ஜி நிஜமா முன்னாடி. இப்போ நேத்தான் படித்த மாதிரி இருக்குது பார்த்தா, இப்போ தான் சற்று முன்னாடி படித்த மாதிரி இருக்குது. எஜமா உட்காந்துருக்குறாங்க பக்கத்தில் கிதாபுல் ஹசாயின் வச்சு மிஸ்கின் படிச்சுட்டு சர்க்கா விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த மாதிரி தெரியுது. 25 வருஷம் ஓடிடுச்சு, 1/4 நூற்றாண்டு ஓடிடுச்சு. நேற்று நடந்த மாதிரி எஜமா உட்காந்துருக்க மாதிரி பக்கத்தில் உட்காந்து சொல்கிற மாதிரி அதை பார்த்தோன்னே ஒரு பயம் வருது. இருக்காரு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி அது எஜமா அப்படிங்கிறாங்க. நம்ம கல்வியில் ஒரு அதிர்ச்சி. 25 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா உறவும் மறந்து போய்டும். பாப்பா மூத்தா போனோன்னு ஒருத்த உட்காந்து அழுவான், அடக்கம் பண்ணிட்டு அழுவ கொஞ்சம் குறைஞ்சிரும். 4 நாள் பண்ணால் அது கதையாக போயிடும். 10-15 வருஷங்கள் திரும்ப அழுதுட்டு இருப்பானா, இவங்க அப்பா நல்ல சீதேவிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதோட முடிஞ்சு போச்சு என் கதை. அம்மா மொத்தம் போய் 20 வருஷம் ஆச்சு, யார் ஞாபகம் இருப்பா. ஆனால் ஷேகமார்களுடைய அந்த ஞானங்களும் அவர் நம்ம கல்வியில் போட்ட அந்த விதைகளும் அவங்களுடைய அந்த நசரும் அவங்க பார்வையும் அடாடாடாடாடா அது ஏன்னா அது நிலையான உறவு. அதனால அந்த உறவு நீங்காத நினைவாயிருக்கு. மற்றெல்லாம் அழிந்து போகக்கூடிய உறவு அது. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே. எந்த நறும்பான காதல் அருளாக மலர்ந்து விஞ்ஞான மனம் வீசுதே. உள்ளம் கல்லுண்ட வண்டானதே உள்ளம் கல்லுண்ட வண்டானது. அடுத்து என்ன, எல்லா எப்போ ஷேகுடைய அந்த ஞானம் உள்ள வந்துருச்சோ அந்த உள்ள எப்பவுமே போதையிலே இருக்குண்டாங்க. இறை காதல் போதையிலே இருக்கு. எஜமா நீங்க ஏற்றி வைத்து அந்த நெருப்பு இன்னும் என் கல்புல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குண்டாங்க. वही आबिले वही जलन वही आबिले वही जलन कोई सोज़े दिल में कमी नहीं वही आबिले वही जलन कोई सोज़े दिल में कमी नहीं वही आबिले वही आबिले हैं वही जलन कोई सौज़े गम में
कोई सोज दिल में कमी खौज दिल में कमी नहीं, हाँ वही आबिले हैं वही जलन, आहा कोई सौज दिल में कमी नहीं. ஆவி பட்டுருச்சு கையில், சுடுதண்ணி பட்டுருச்சு, என்ன ஆகும்? கொப்பளிட்டு போயிடும். எரிச்சலாக எரியும்ல, எவ்வளோ நேரம் எரியும்? சும்மா கொஞ்ச நேரம் எரியும், அப்புறம் சரியாயிடும், எரிச்சல் நின்றும். அந்த கொப்பளமாக இருக்கும், கொப்பளம் உடஞ்சிரும். மறுநாள் இருக்குமா? இருக்காது. 10 நாள் கழிச்சா வலி இருக்குமா? எரிச்சல் இருக்குமா? இருக்காது. ஆனால் எஜமானே, நீங்கள் உங்களுடைய அந்த காதல் என்னும் சுடுநீர் பட்டு இன்னில் ஏற்பட்ட அந்த அந்த கொதி இருக்கே, கொதி நிலை இருக்கு வரைஞ்சுங்களா, அது அதே ஆபில அப்படி இருக்கு, அதே ஜலன் அப்படி இருக்கு. ஏத்தி விட்டது இன்னும் வந்து அணையவே இல்லை, எரிஞ்சுதான். वही आबिले वही जलन, कोई सोज दिल में कमी नहीं, जो लगा के आग गए हो तुम, जो लगा के आग गए हो तुम, जो लगा के आग गए हो तुम, वो लगी हुई है बुझी नहीं, जो लगा के आग गए हो तुम, जो लगा के आग गए हो तुम, वो लगी हुई है बुझी नहीं. எஜமான, எந்த நெருப்பை நீங்கள் ஏற்றி விட்டீர்களோ, எந்த நெருப்பை நீங்கள் எங்களை ஏற்றி விட்டீர்களோ, லகி ஹுயி ஹே புஜி நஹி, அந்த நெருப்பு இன்னும் கனன்று எரிந்து கொண்டுதான் இருக்கு. 50 வருஷம் ஆகட்டும், 25 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஓ புஜி நஹி, அணையவே இல்லை எஜமான. இதே போன்று ரமலான்ல எஜமா உட்காந்து வருஷமெல்லாம் 10-15 வருஷம் இரவெல்லாம் முழிச்சிருந்து, தங்களுடைய 80 வயசுல இரவெல்லாம் முழிச்சிருந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த நெருப்பை எஜமா நீங்க பத்த வச்சுட்டு போனீங்களோ, அந்த நெருப்பை அணைந்து விடவில்லை, என் கல்புல துடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் நீங்க மறைஞ்சு 25 வருஷம் ஆச்சு. இங்க உட்காந்து நீங்க லால்பேட்டையில சொல்லி ஏற்றி வச்ச நெருப்பு இங்க பள்ளப்பட்டியில உட்காந்து உங்களை பத்தி பேசுறோம், எங்க கண்ணுல தண்ணி வருது. ஃபைஜின்னா கண்ணுல தண்ணி ஊத்துது, நூறினா கண்ணுல தண்ணி ஊத்துது, கலீமீனா கண்ணுல தண்ணி வருது. என்ன காரணம்? நீங்க ஏற்றி வச்ச நெருப்பு இன்னும் என் கல்புல கனன்று எரிந்து கொண்டிருக்கிறது. तू लगा जो लगा के आग गए हो तुम, जो लगा के आग गए हो तुम, जो लगा के आग गए हो. எந்த நெருப்பை நீங்க ஏற்றி வைத்து சென்று விட்டீர்களோ எஜமானே, ஓ லகி हुई है बुझी नहीं, அது இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. மேல மேல சாம்பல் பூத்திருக்கலாம், உள்ள நெருப்பு கனன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எஜமானே. யாரு கை வச்சு பாருங்க தெரியும். என் ஷேக ஏத்திய நெருப்பை பத்தி உங்களுக்கு தெரியல, எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கையை வச்ச பாரு தெரியும். சாக்கியா ஜி, आग दामन में लग जाएगी, दिल में शोला मचल जाएगा, हाथ चूना न तुम, சாக்கியா हाथ जल जाएगा. நெருப்புல கை வச்சிடாதீங்க, விரல் பட்டா எரிஞ்சிடும் அப்படியே. அந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. சாதாரண நெருப்பு நினைக்காதீங்க. संग दिल भी अगर हो पिघल जाएगा. कामिल हैदराबाद படிக்கிறாங்க, வேதமா காமில். आग तेरी मोहब्बत की ऐ जाने जा, இது நெருப்புங்கிறாங்க, இறை காதல. ஏன்னா इश्क நெருப்பு இருக்கு, आग की सिफत है इश्क की सिफत, इश्क की सिफत है आग की सिफत. एक खाना बखाना, एक सीना बसीना. ஒன்னு வந்து வீட்டுக்கு வீடு தாவும் நெருப்பு, ஒரு வீட்டின் அடுத்த வீடு, அடுத்த வீட்டின் அடுத்த வீட்டுக்கு தாவும் நெருப்பு. ஒரு இடத்துல ஒரு குடிசை பற்றியது 100 குடிசை எரிந்துன்னு போட்டிருப்பான், வீட்டுக்கு வீடு தாவும். இது கல்பு கல்பு தாவிட்டே. एक खाना बखाना, एक सीना बसीना. आग तेरी मोहब्बत की
ऐ जाने जा, जिसको दिल को लगी उसकी दिल को लगी, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी। आग तेरी मोहब्बत मोहब्बत की உங்கள் காதல் என்னும் நெருப்பு எஜமானே ஜிஸ்கி தில் கி லகி உஸ்கி தில் கு லகி, யாருடைய கல்புல அல்லாஹ் போட்டானோ போட்டதான், जिसके दिल की लगी उसके दिल की लगी। आग तेरी मोहब्बत की ऐ जाने जा, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी। उनके शोलों से क्या बच सकेगा कोई, उनके शोलों से क्या बच सकेगा कोई। அந்த நெருப்புடைய ஜுவாலைகளிலிருந்து யார் தப்பிக்க முடியுமா? उनके शोलों से क्या बच सकेगा कोई, संग दिल भी अगर हो पिघल जाएगा। கல்பு கல்லு மாதிரி ஆனாலும் சரி எஜமானே, உங்க காதல் நெருப்பு பட்டா அது உருகி தண்ணி ஆயிருண்டா। संग दिल भी अगर हो पिघल जाएगा, आग तेरी मोहब्बत की ऐ जाने जा, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी। आग तेरी मोहब्बत की ऐ जाने जा, जिसके दिल को लगी उसकी दिल को लगी। उनके शोलों से क्या बच सकेगा कोई, उनके शोलों से क्या बच सकेगा कोई। संग दिल भी अगर हो पिघल जाएगा, संग दिल भी अगर हो पिघल जाएगा। जी पैसा जी, रोज़े अव्वल से ये मेरी ईमान है, और इस बात पर मेरा ईमान है, और इस बात पर मेरा ईमान है। என்னைக்கு உங்க கையை பிடிச்சோம் நிஜமானே, அன்னையிலிருந்தே என் வாழ்க்கை மாறிடுச்சு। அன்னையிலிருந்தே என் உறுதி என்ன தெரியுமா? ரோஸே அவ்வாலு से ये मेरा ईमान है, और इस बात पर मेरा ईमान है। फैसला मेरी किस्मत का होगा वही, फैसला मेरी किस्मत का होगा वही, जो तुम्हारी ज़बान से निकल जाएगा। என் வாழ்க்கையின் விதியே எஜமானே உங்க திருநாவல் எது வருது அதுதான்। என் எதிர்காலமே உங்கள் கையில் தான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என் விதியே। फैसला मेरी किस्मत का होगा वही, फैसला मेरी किस्मत का होगा वही, जो तुम्हारी ज़बान से निकल जाएगा, जो तुम्हारी ज़बान से निकल जाएगा। अब आरंभ ना, भीख दे जाइए अपने दीदार की, मरने वाले का अरमान निकल जाएगा। गिरते गिरते भी जिसने कामिल हैदराबाद, गिरते गिरते भी जिसने पुकारा तुझे, सदस्तगीरी से तेरी संभल जा। हाथ में हाथ लेना कुछ आसान नहीं, लाज रखनी पड़ेगी मेरी हर जगह, लाज रखनी पड़ेगी मेरी हर जगह। हाथ में हाथ लेना कुछ आसान नहीं। जमाने என் கையை உங்க கையோட வாங்கிட்டீங்க, பையத்து வாங்கிட்டீங்க, பையத்து கைட்டுமா, பையத்து வாங்க என்ன செய்வாங்க? ஷேக்குடைய கை மேலே இருக்கும், முரீதுடைய கை கீழே இருக்கும், அப்படி கையோட கை சேர்த்து கொண்டு நிஜமான ஈஸியான விஷயம் இல்லை, தெரிஞ்சுங்களா? எங்க போனாலும் இதை கை விடக்கூடாது, நீங்க பிடிச்ச புடிதான், பிடிச்ச புடி விடவே கூடாது, நீங்க எது வரைக்கும் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கை விடக்கூடாது நீங்க। हाथ में हाथ लेना कुछ आसान नहीं, लाज रखनी पड़ेगी मेरी हर जगह। எங்க போனாலும் என்னை மறக்கக்கூடாது நீங்க, அல்லாட்ட எந்த உயர்ந்த அந்தஸ்து போனாலும் முறிய விட்டு போக கூடாது நீங்க, கை பிடிச்சிட்டீங்க இப்படி। हाथ में हाथ लेना कुछ आसान नहीं, लाज रखनी पड़ेगी मेरी हर जगह, फैसला मेरी किस्मत का होगा वही, फैसला मेरी किस्मत का होगा वही, जो तुम्हारी ज़बान से निकल जाएगा,
भीख दे जाइए अपने दीदार की, मरने वाले का अरमान निकल जाएगा। लोग कहते हैं बीमार गम आपका। நான் எப்ப பார்த்தாலும் வளர்றத பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஃபைஜி பைத்தியம் முடிச்சிச்சு பாருங்க. என்ன இவன் ஃபைஜி பைத்தியம் முடிச்சிச்சா என்று என்னை பார்த்து உங்க பைத்தியக்காரன் சொல்றாங்க. சொல்லிட்டு போட்டோம், எழுதுங்கள் என் கல்லறையில் இவர் ஃபைஜியின் பைத்தியக்காரன். எழுதிட்டு போடா ஃபைஜியுடைய பைத்தியக்காரன், எழுதி வேற எழுத வேணாம். என்ன கபர்ல ஒரு கல்லு வைக்கணும், ஃபைஜியின் பைத்தியக்காரன் போட போதும். லோக் கஹ்தே ஹே பீமார் கம் ஆப்கா. நாங்க ஃபைஜியை பைத்தியம் இவங்க சொல்றாங்க எஜமானே, அதை நீங்க சொல்லுங்க, ஒத்துக்க எனக்கு போதும். நீங்க சொல்லுங்க என்னை உங்க பைத்தியம்னு சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. எங்க आप आ जाएंगे तो संभल जाएगा, आप आ जाएंगे तो संभल जाएगा, आप आ जाइए तो संभल जाएगा। रोज अव्वल से मुझको ये ईकान है और इस बात पर मेरा ईमान है। गिरते गिरते भी जिसने पुकारा तुझे, गिरते गिरते भी जिसने पुकारा तुझे, दस्तगीरी से तेरी संभल जाएगा। हूँ अज़ल से तुम्हारे ही दर का गदा और इसलिए और हूँ अज़ल से तुम्हारे ही दर का गदा, आस मेरी तुम्ही से रही है सदा। क्या बुरा है अगर एक नजर देख लो, कोई आगोश रहमत में पल जाएगा। यार कामिल हैदराबाद படிக்கிறாங்க. அந்த காதல்ல ஷேக்குடைய காதலை வந்து நெருப்புன்னு சொல்றாங்க. ஆசை வந்து அந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கனன்று கொண்டே இருக்கு. எப்படி நீங்க ஏத்துனீங்களோ, जो तू लगाए अभी बुझी नहीं। जी बढ़िया है। जो लगा के आग गए हो तुम, वो लगी हुई है बुझी नहीं। जो लगा के आग गए हो तुम, जो लगा के आग गए हो तुम, वो लगी हुई है बुझी नहीं। तेरी याद ऐसी है बावफा, बसे मर्ग भी न हुई जुदा। तेरी याद ऐसी है बावफा, बसे मर्ग भी न हुई जुदा। तेरी याद ऐसी है बावफा। என் காதலரே, உங்களுடைய ஞாபகம் எப்படியாப்பட்ட ஞாபகம்? எல்லா ஞாபகம் மறந்து போறதுக்கு கூட உங்க ஞாபகம் மறக்கிறது இல்லை. சக்கராத்து வந்துடும், அம்மா மறந்துடுவாங்க, அத்தா மறந்துடுவாங்க, மனைவி ஞாபகம் வருமா, பிள்ளை ஞாபகம் வருமா, காசு பணம் வீடு வாசல் தொழில் எதுவும் ஞாபகம் வருது. ஆனா என் ஜம்மா ஞாபகம் வரும். நான் கண்ணை மூடிய பொழுதும் கூட என் கண்கள் மூடிவிடும். என் மரணம் நேர்ந்து விட்டே கூட உங்க கல்வி, என் மரணம் வந்துவிடும், என் உயிர் போயிடும், உங்க ஞாபகம் என்னோட போகாது. பசை மறுகுபி, மறுகுனா மௌத்து, பசை மறுகுபி, என் மௌத்துக்கு பின்னாடியும் உங்க ஞாபகம் என் கல்பை விட்டு, என் நெஞ்சை விட்டு, என் கண்ணை விட்டு, என் மூளையை விட்டு நீங்கவே நீங்க. तेरी याद ऐसी है बावफा, बसे मर्ग भी न हुई जुदा, बसे मर्ग भी न हुई जुदा। तेरी याद में हम मिट गए, तेरी याद में हम मिट गए, तेरी याद में हम मिट गए। तेरी याद दिल से मिटी नहीं। உங்களுடைய ஞாபகத்தால் நாங்கள் அழிந்து போனோம், உங்கள் ஞாபகத்தால் நான் மௌத்தா போயிட்டோம். ஞாபகம் வச்சு ஆனா உங்க ஞாபகம் விட்டு மௌத்தா போல. உங்கள் ஞாபகத்தில் நாங்கள் இல்லாது போனோம், ஆனா ஒரு நொடி கூட உங்கள் ஞாபகம் என்னை விட்டு இல்லாது போகல. உங்கள் ஞாபகம் இல்லாது போக உங்களை நினைச்சு 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 நீங்க இருந்தீங்க, நான் காணா போயிட்டேன். ஆனா ஒரு நொடி கூட உங்க ஞாபகம் கல்பட்டு காணா போலடா. तेरी याद ऐसी है बावफा, बसे मर्ग भी न हुई जुदा, बसे मर्ग भी न हुई जुदा। तेरी याद में हम मिट गए, तेरी याद में हम मिट गए,
तेरी याद दिल से मिटी नहीं, तेरी याद में हम मिट गए, तेरी याद दिल से मिटी नहीं, वही आबिले वही जलन, वही आबिले दिल में कमी वाह वाह वही आबिले वही जलन, किसी और की ये जबीन नहीं, ये मेरी जबीन नयाज है, किसी और की ये जबीन नहीं, ये मेरी जबीन नयाज है, ये जिसके दर पे ही झुक गई। எஜமானே இந்த நெற்றிய கிசி அவருக்கு ஜபி நஹி, எப்ப இந்த நெற்றிய உங்க தலைவாசல வச்சுட்டோம் எஜமானே, வேற யாருக்கும் இந்த நெற்றி குனியவே குனியாது. இந்த நெத்தி அல்லாஹ் படைச்சதே உங்க தலைவாசலுக்கு தான் படைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க தலைவாசல் அல்லாஹ் படைச்சதே ஏன் நெத்திக்கு ஆடுதான். मेरा सर है तेरा संगे दर के लिए, मेरा सर है तेरा संगे दर के लिए, संगे दर है तेरा मेरे सर के लिए. இந்த அடிமையுடைய நெத்திய படைச்சதே அந்த பைத்துனூருக்கு தான். அந்த ஃபைசி எஜமானுடைய தர்பாருக்கு வைக்கதான் நெத்திய படைச்சதே அல்லாஹ் தஆலா. என் ஃபைசி நாயத்துடைய தர்பார் அல்லாஹ் படைச்சதே இந்த அடிமையுடைய நெற்றிக்கு வேண்டிதான். मेरा सर है तेरा संगे दर के लिए, संगे दर है तेरा मेरे सर के लिए, मेरा सर है तेरा संगे दर के लिए, तेरा संगे दर है मेरा, तेरा संगे दर है तेरा मेरे सर के लिए. அந்த மாதிரி எஜமா சொல்றாங்க ஜி. எப்ப ஜி ஜி किसी और की ये जबी नहीं, ये मेरी जबीन नयाज है. என் நெற்றியுடைய பெருமை என்ன தெரியுமா? இந்த நெத்தி வேற எங்கேயும் போய் நிக்கவே நிக்காது. எங்க வேற வாசல்ல போய் குனியாது என் நெற்றி. அதான் என் நெற்றியுடைய பெருமை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெருமை ஜி. किसी और की ये जबी नहीं, ये मेरी जबीन नयाज है, ये मेरी जबीन नयाज जबीने नयाज, जबीन की இல்ல नयाज है, कि ये जिसके दर पे भी झुक गई, कि ये जिसके दर पे ही झुक गई, तो फिर उसके दर से उठी नहीं, कि ये जिसके दर पे ही झुक गई, वो झुकी हुई है उठी नहीं. எந்த தர்பார்ல போய் இந்த நெத்திய வச்சனோ அது வச்சது வச்ச மாதிரி இன்னும் தலை தூக்கவே இல்லை. जिसपे दर्ब में ये झुक गई वो झुकी हुई है उठी नहीं था. எந்த எஜமா தர்பார்ல போய் நான் வச்சனோ என் தலையை குனிந்தேனோ, குனிந்த தலை குனிஞ்ச மாதிரி தான் இருக்கு. நிமிந்தாலும் அடுத்த தலைக்கு போறது, நிமிந்தாதானே வேற தர்பாருக்கு போறது. वो झुकी हुई है उठी नहीं था. कि ये जिसके दर पे भी झुक गई, कि ये जिस पे दर के ही झुक गई, वो झुकी हुई है उठी नहीं, कि ये जिसके दर पे ही झुक गई, वो झुकी हुई है उठी नहीं, वही आबिले है वही जलन. मेरी जिंदगी पे न मुस्कुरा, मुझे जिंदगी का अलम नहीं, मेरी जिंदगी पे न मुस्कुरा, मुझे जिंदगी का अलम नहीं, जिसे तेरे गम से हो वास्ते, जिसे तेरे गम से हो वास्ते, वो खिज़ां बहार से कम नहीं, जिसे तेरे गम से हो वास्ते, वो खिज़ां बहार से कम नहीं. என்ன பாட்டு படிச்சீங்க தமிழ்ல? நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே, என் ஜீவன் கவி பாடுதே, எந்த நறும்பான காதல் மலராக மலர்ந்து விஞ்ஞான மனம் வீசுதே, உள்ளம்
கல்லுண்டவன் நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் பாதம் தினம் நாடுவார். நானும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் உன் முகம் பார்க்க அவரேந்துவார். என்னடா பைஜ நேரத்துல ஒண்ணுமே கிடையாது, வயசான கிழமை மாதிரி உட்காந்துருக்குறாங்க ஜி எஜமா. ஒரு பழைய ட்ரெஸ், ஒரு பழைய சட்டை, ஒரு பழைய பரப்பா, அவங்கள போய் எல்லாம் இளைஞர்கள்லாம் சின்ன உலமாக்கெல்லாம் போய் மாயறாங்களே, என்ன இருக்கு அவங்கள்ட்ட கேட்குற நீ? என் ஷேகநாயத்தை நீ பார்க்கணும்னா முதல்ல பாரு, கண்ணை கழுவிட்டு வா ஃபர்ஸ்ட். கொரோனா டைம்ல உள்ள வரனா காலை கழுவிட்டு வர சொல்றான், கையை வந்து வாஷ் பண்ணுறது இது அந்த சாணி டவுசரில் போய் கழுவிட்டு வர, அந்த சாணி டவுசரில் போய் அதை கழுவுனா, அதை கழுவி கையை கழுவி உள்ள வர சொல்றான். அப்ப என் ஷேகநாயத்தை பார்க்கணும், கண்ணை கழுவிட்டு வா, கண்ணை கழுவிட்டு வந்து பாரு. அப்ப என் ஷேக் யாருன்னு உனக்கு தெரியும். ஆங்கு ஆலேசே நஜர்லே தேகுசே, கண்ணுடையவர்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு வந்து பாரு என் ஷேக் யாருன்னு உனக்கு தெரியும். சும்மா தெரியுமா? ஜஹா வாலோன்னு துஜுக்கு அப் தலக் கோயி ந தேக்கா ந சம்ஜா. எஜமானே, உங்களை இதுவரைக்கும் உலகவாசிகள் பார்க்கவும் இல்லை, விளங்கவும் இல்லை. वही देखा कि जिसके नजर से मासिवा निकला, யாருடைய கண்ணிலிருந்து மாசிவல்லா வெளியே போச்சோ அவங்க தான் உங்களை பார்க்க முடியும். மொத்த மாசிவல்லா கண்ணுக்குள்ள வச்சுட்டு பார்த்தா எப்படி தெரியும்? அது கண்ணாடியில ஏற்கனவே பூசி இருக்கு, கரியை பூசி, கண்ணாடியில ஏற்கனவே கரியெல்லாம் பூசி, சாணிலாம் பூசி அசிங்கமா வச்சிருக்கான். தெரியுமா? தெரியாது. கண்ணாடி கழுவுயா தெரியும். அது மாதிரி என் ஷேகநாயத்தை பார்க்கணும்னா முதல்ல உன் கண்ணை கழுவு. எதை விட்டு கழுவணும்? மாசிவல்லா விட்டு கழுவு. தேக்குதா ஒரு திக்குதா மேரா அல்லாஹி அல்லாஹே, அந்த நசரை கொண்டு வா. கொண்டு வந்த பின்னாடி என் ஷேக பாரு, என் ஷேக் யாருன்னு உனக்கு தெரியும். वही देखा कि जिसके नजर से मासिवा निकला, யாருடைய கண்ணில இருந்து மாசிவல்லா வெளியே போச்சோ அவங்களுக்கு தான் என் ஷேகநாயத் தெரியும். जहां वालों ने तुझको अब तक देखा न कुछ समझा, आमिर नहीं जहां वालों ने இந்த உலகவாசிகள் तुझको உங்களை अब तक இதுவரை देखा न कुछ समझा, எஜமானே உங்களை பார்க்கவும் இல்லை, உங்களை விளங்கவும் இல்லை. जहां वालों ने तुझको अब तक देखा न कुछ समझा, जहां वालों ने तुझको अब तलक देखा न कुछ समझा, वही देखे तुझे जिसकी नजर से मासिवा निकला, वही देखे तुझे जिसकी नजर से मासिवा निकला. யாருடைய பார்வையிட்டு மாசிவல்லா வெளியே போயிடுச்சோ, देखता और दिखता मेरा अल्लाह ही अल्लाह है என்று யாருடைய நசர்ல வந்துருச்சோ அவர்தான் நம்ம உங்களை வழங்க முடியும். அந்த பார்வை வந்த பின்னாடி உங்களை பார்த்தா நீங்க யாருன்னு தெரியும். அது வரைக்கும் யாருன்னு தெரியாது. இப்ராஹிம் அதஹம் ரஜியில போயிட்டு இருக்கிறாங்க, படகுல கப்பல்ல போறாங்க, பழைய ட்ரெஸ் முடி இவ்வளவு பெருசு வச்சிருக்கிறாங்க. கப்பல்ல போறவங்களும் யாரோ பைத்தியக்காரன் நினைச்சு என்ன கேலி பண்றாங்க. நிஜமா சிரிச்சுட்டே இருக்காங்க. முதுகுல குத்துறான், ஒருத்தன் முடியை பிடிச்சி இழுக்கிறான், விளைஞ்சுங்களா, எல்லாம் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. எஜமான கடைசியா உச்சகட்டமா ஒருத்தர் என்ன செஞ்சான், எஜமா முடியை பிடிச்சி, எங்க ஊர்ல இங்க இஸ்பஹான்ல எங்க ஊர்ல நாங்க இப்படிதான் புல்லு பிடுங்குவோம், அப்படி முடியை பிடிச்சி பிடுக்கிறான், கடுமையான வலி, எஜமா முடியை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். விளைஞ்சல் அல்லாஹ்வுடைய தஜல்லியை முன்னோக்கிருச்சு. அல்லாஹ் ஒரு கட்டத்துக்குள்ள அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கீரத்துள்ளவன்ல, இன்னி அகாரு, நான் ரோஷப்படுவேன், கமா யுகீரு, எப்படி சிங்கம் தன் குகையில் தன் குட்டிகள் விஷயத்தில் ரோஷப்படுமோ, எப்படி குட்டிகள் விஷயத்திலே சிங்கம் ரோஷப்படுமோ அந்த மாதிரி நான் ரோஷப்படுவேன். இன்னி அகாரு, என்னுடைய வலிமார்களுக்கு யாராவது கை வச்சாங்கன்னா அவ்வளோ கோபம் வரும். மன் ஆதாலி வலியன், என் நேசர்களை யாரா மனம் வருத்தப்படுத்தினா ஆதன் துஹுபில் ஹர்ப், டிக்ளேர் செஞ்சிருவேன் போர் அவங்க மேல, டிக்ளேரிங் வார், போர் அவங்க மேல தொடுப்பேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா
ஒரு சிங்கம் தன் குட்டி விஷயத்திலே ரோஷப்படுவதை காண யாரா கை வச்ச முடியுமா? சிங்கத்து குட்டி போய் கை வச்ச முடியுமா? தீட்டுற முடியுமான்னு 2 குட்டி தீட்டுற முடியுமா? போய் நாய்க்குட்டி நினைச்சு அதை உன்னை கடிச்சு அதுக்கு போட்டு சாப்பாடா போட்டுரும் குட்டிகளுக்கு, உன்னை பிச்சு போட்டுரும் அதுக்கு சாப்பாடா. அந்த மாதிரி ரோஷப்படக்கூடியவன் அல்லான்னு. ஒரு கட்டம் வந்துச்சு, அவன் கண்ணில் லைட்டு தண்ணி வந்த மாதிரி வந்தவொன்னு அல்லாஹ்க்கு ரோஷம் வந்துருச்சு. இப்ராஹிம் என்ன சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த ஒட்டுமொத்த பேரையும் அவன் ஹான்தானே எல்லாம் அழிச்சிருவான். ஒட்டு மொத்தமா அவன் ஊரே கமுத்து போட்டுருவான். அல்லா ஜல்லஷானத்துல என்ன செய்யணும் சொல்லுங்க. நல்லா முத்தம் அல்லாஹ் தன் அடியார்கள்ல தன் விலாயத்துல தேர்ந்தெடுக்கிறது எப்படிப்பட்ட மகான தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. இவங்களை என்ன செய்யட்டும்னு கேட்டான் அல்லாஹ் தாலா. எரிச்சு கரிச்சு சாம்பலா இருந்தாலும் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் நாய்களா பன்றியா மாத்தினாலும் மாத்திடலாம் ஒரே நிமிஷத்துல. அவங்க உடனே அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வந்து சொன்னாங்க, யாரெல்லாம் இவங்க எல்லாரும் இவங்களுடைய ஹாசான அவுலியாக்களா மாத்திடுறாங்க. என்ன எஜமானுடைய யாரெல்லாம் இத்தனை பேரையும் உன்னுடைய ஹாசான அவுலியாக்களா மாத்திரல்லான்டா. இவங்க அல்லாஹ் கேட்டதுதான், இவங்க சொன்னதுதான். ஒரே நிமிஷத்துல அல்லாஹ்ல அவங்க அத்தனை பேரும் வலியா மாத்திட்டான். அல்லாஹ் வலியாகிறேன் சாதாரண பேர் தொழுகணும், எவ்வளவு நோன்பு வைக்கணும், எவ்வளவு ஹஜ் செய்யணும், அல்லாஹ் வலியாகிறேன். அரே அல்லாஹ் நினைச்ச ஒரு நொடியில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போங்கன்னு சொன்னாங்க. தனியா போக பயமா இருக்கு, எங்க அண்ணனை அவங்க ஹாரூன் சொன்னா அவங்க நபி ஆக்கல, ஆக்கிட்ட போங்கண்டா. நொடி அவனை ஆக்கிட்ட போ கூட்டி போங்கண்டான். ஒரு நொடியில நபி ஆக்குறான் அல்லாஹ். வலி கூட நாம கஷ்டப்பட்டு முயற்சி வலி ஆயிடலாம். கஷ்டப்பட்டு ராவாபால தொழுது அவர் நபி ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா யாரையாவது? நபி நம்ம கையிலயா இருக்கு? வலி கூட நீங்க முயற்சி செஞ்சு துவா செஞ்சு ராவாபால தொழுது வலியாக ஆகலாம் இல்ல பை? ஆலாமா இல்லையா? அதோட வலி ஆகலாம் இல்லையா? நபி ஆக முடியுமா? ரசூல் ஆக முடியுமா? அல்லாஹ் தஆலா அப்படியா? என்ன ஹாரூன் அஹ்ஷுது பிஹி அஸ்ரி, என் அண்ணன் ஹாரூன் நினைச்ச அண்ணன், இவங்க தம்பி ஹாரூன் அவங்களையும் நபியாக ஆக்கினா வசதியா இருக்கும் அல்ல ஃபிரௌன்ட்ட போறது. அப்படியா? இதஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, 2 பேரும் நபி ஆக்கிட்டேன் அல்லாஹ் தஆலா. ஒரு நொடியில ஆக்கிலாம் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் அங்க இருந்து அத்தனை பேரையும் கப்பல்ல போன அத்தனை பேரும் எல்லாம் வலியாக ஆக்கிட்டான். இப்ப விலாயத்துடைய பார்வை வந்துருச்சு அவங்களுக்கு. இப்ப அந்த பார்வையில பார்த்தா அவங்க ஜமானோட குத்துபா இருக்கிறாங்க. அத்தனை பேரும் உண்டாங்க காலில், எஜமானே உங்க ஷான் தெரியாம எங்க ஊனக்கண்ணை வச்சு உங்களை பார்த்தோம், பைத்தியக்காரமா இருந்துருந்துச்சு, இப்ப எங்களே பைத்தியக்காரனா விளங்கிட்டு நாங்க உங்க அந்த இப்ப விளங்கிட்டு எல்லாரும் மொத்தமா காலை விழுந்தான். எஜமான் சரண்டர் ஆயிட்டான் அந்த நிமிஷம். அப்ப பார்த்த கண்ணு என்ன, இப்ப பார்த்த கண்ணு என்ன? அவன் ஊனக்கண்ணால பார்த்தா, இப்ப ஞான கண்ணால பார்க்கலாம். அட்டகாசமா அட்டூழியம் பண்ணக்கூடியனா இருந்தான் அவன். இப்ப அல்லாஹ்வுடைய வலி ஆயிட்டான். விலாயத்துடைய கண்ணை கொண்டு பார்த்தாதான் இப்ராஹிம் அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு அந்தஸ்து என்ன, அவங்க விலாயத் என்ன, அல்லாஹ்வுடைய குர்பு என்ன, அவன் குதுபியத் என்ன அப்படிங்கறது அப்பதான் தெரிஞ்சான். அப்ப ஷேഖனே இந்த ஞான கண்ணால நீ ஊன கண்ணால பார்த்தா என்ன தெரியும் உனக்கு? இது ஏன் சொல்றாங்க? जहां वालों ने तुझको अब तलक देखा न कुछ समझा, जहां वालों ने तुझको अब तलक देखा न कुछ समझा, वही देखे तुझे जिसकी नजर से मासिवा निकला. யாருடைய நஜர்ல இருந்து மாசிவல்லா வெளியே போயிடுச்சு. அந்த பார்வையை கொண்டு பாருங்க என் ஷேக் யாரு உங்களுக்கு தெரியும். நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் பாதம் தினம் நாடுவார். நானும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் முகம் பார்க்க அவர் ஏங்குவார். நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் பாதம் தினம் நாடுவார். நானும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் முகம் பார்க்க அவர் ஏங்குவார். கண்கள் உறங்காமலுமை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். கண்கள் உறங்காமலுமை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். கண்கள் உறங்காமலுமை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். அந்த மான் குயில் கூவும்
பூஞ்சோலை சூழும் வண்டாட்டம் அவர் மாறுவார் காதல் போதையில் தள்ளாடுவார் அந்த மாங்குயில் கூவும் பூஞ்சோலை சூழும் வண்டாட்டம் அவர் மாறுவார் காதல் போதையில் தள்ளாடுவார் உங்களை விட்டு திரும்ப மாட்டாங்க அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருப்பான். சில பேர் சினிமா பைத்தியம் தராவித்து வர, சில பேர் கேரம் போர்டு விளாண்டுருக்கானோ அதுல பைத்தியம், விளையாட்டு பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம். நாங்களாம் 5G நாய் பைத்தியம். அந்த மாங்குயில் கூவும் பூஞ்சோலை சூரும் வண்டாக அவர் மாறுவார் காதல் போதையில் தள்ளாடுவார் நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே வைசி என் ஜீவன் கவி பாடுவே எந்த நறும்பான காதல் மலராக மலர்ந்து விஞ்ஞான மனம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானே காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா இந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் நிலை மாறுமா இந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் திசை மாறுமா. இதே புறவச்சியர்ல உட்காந்து படிச்சுட்டு உட்கார்ந்தோம். காலங்கள் மாறுச்சு. திருப்பூர்ல உட்காந்து 4 வருஷம் படிச்சோம். காலங்கள் மாறுச்சு. பல்லவட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். காலங்கள் மாறும். சொர்க்கத்துல உட்காந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்க சொர்க்கத்துல போய் உட்காந்து படிப்போம். காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் நிலை மாறுமா கண்ட கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் திசை மாறுமா இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது உலகம் அழிந்தாலும் இக்பால் வைசியின் காதல் என்னாலும் அழியாதது எந்தன் அருள் காதல் நிலையானது உலகம் அழிந்தாலும் இக்பால் வைசியின் காதல் என்னாலும் அழியாதது எந்தன் அருள் காதல் நிலையானது. எதுல நிலையானது? சொர்க்கத்துல போய் பாக்குற வரைக்கும். சொர்க்கத்துல போய் 5G நாயத்தை பாக்குற வரைக்கும் அந்த காதல் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உலகம் அழிந்தாலும் இக்பால் பாவியின் காதல் என்னாலும் அழியாதது எந்தன் அருள் காதல் நிலையானது நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே வைசி என் ஜீவன் கவி பாடுதே எந்த நறும்பான காதல் மலராக மலர்ந்து விஞ்ஞான மனம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே